எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவு என்னன்னா, வெறும் வயிற்றில் உள்ள சர்க்கரையை குறைக்கும் ரகசியம் என்னங்கிறதா இன்றைய பதிவில் நாம பார்க்க போறோம். வெறும் வயிறு அப்படின்னா ஃபாஸ்டிங் சுகர்னு சொல்றோம். காலையில ஃபாஸ்டிங் சுகர், அதாவது இரவு பூரா பட்டினியாக இருந்து காலையில முதல்ல பார்க்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு, ரத்த சர்க்கரையினுடைய அளவு, அதுதான் ஃபாஸ்டிங் சுகர். நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங்லயே உங்களுக்கு சர்க்கரை அளவு குறைந்ததுன்னா, அதாவது காலை உணவுல சர்க்கரையை குறைச்சிட்டோம்னா அன்னைக்கு பூரா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய டாக்டர்கள் அதான் சொல்றாங்க. உண்மையும் அதுதான், நானும் அதான் சொல்றேன். இப்போ காலையிலேயே ஒரு 300 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு காலையிலேயே உங்களுக்கு 300 இருக்கு, சாப்பிட்றதுக்கு முன்னால இருக்கு. இப்போ அதை எப்படி குறைக்கிறது? அதுதானே சிக்கல். இப்போ காலையில என்னதான் நீங்க உணவு சாப்பிட்டாலும் ஒரு 250 கிலோ வரப்போறதில்ல. மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு அது கட்டுப்பாட்டில் வரும், கீழே வந்துடும். மாத்திரை சாப்பிட்டு 300 இருக்கிறவங்களும் இருக்காங்க. காலை உணவு முடிந்து 2 மணி நேரம் கழித்து, அது 2 மணி நேரம் கழித்துங்கிறது நான் அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்லிடுறேன். 2 மணி நேரம் கழித்து எவ்வளவு நேரத்துக்கு உள்ளார பார்க்கணும்னு ஒரு டாக்டரும் இது வரைக்கும் சொல்ல. அது சம்பந்தமான குறிப்புகள் எதுவும் இல்லை, எப்போ வேணாலும் பார்க்கலாம். நான் சொல்றது வெறும் வயிறுலயே சர்க்கரையை குறைச்சிட்டோம்னா காலை உணவுல இன்னும் கணிசமாக குறையும். எப்படி அப்படின்னா, 300 இருக்கு, வெறும் வயிற்றுல 300 இருக்கு சார். காலையில நீங்க எழுந்தோன்னா குளுக்கோமீட்டர் போட்டு பாக்குறீங்க, 300 இருக்கு. காப்பு சாப்பிட்றதுக்கு முன்னால 300 இருக்கு. நீங்க என்ன செய்யணும், அந்த 300 ஒரு 250 கொண்டாடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த வேலையை நீங்க செய்யுங்க. ஒன்னும் இல்லை, எளிமையான தீர்வு தான். ஒரு இனிப்பான பானத்தை நீங்கள் குடித்தால், ஒரு இனிப்பான காபி, டீ, சுக்கு காபி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பானத்தை நீங்கள் குடித்தால் சர்க்கரையின் அளவு 300 இருந்து 250 வரும். கண்கூடாக நீங்க செக் பண்ணிக்கலாம், குளுக்கோமீட்டர்ல செக் பண்ணிக்கலாம், அல்லது லேப்ல கூட போய் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 50 இருந்து 60 மில்லிகிராம் சர்க்கரை அளவு குறையும். வெறும் வயிற்றுல இருக்கிறது குறையும். அதாவது 300 இருந்தால், உங்களுக்கு 200 இருந்ததுன்னா வெறும் வயிற்றுல அது நார்மல் வந்துடும், 140 கூட வந்துடும். நிச்சயமா வரும், 100% வரும். அதில் மாற்றம் இல்லை. அது என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேட்டால் தமாஷா தான் இருக்கும். ஏன்னா எளிமையான தீர்வு எவனும் நம்ப போறதில்ல. ஆனா நீங்க செஞ்சு பாருங்க, அவ்வளவுதான். ஒரு கமெண்ட்ஸ்ல தங்கவேலு காளியப்பன் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாரு. இதை கூட ஃபாலோ பண்ண முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்ன நேரில் சந்திக்கிறாங்க, நேரில் அவர் சந்திக்கவே வேணாம் சார். என்னை பார்த்துட்டு தானே என் வீடியோவை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நேரில் சந்திச்ச மாதிரியே வச்சுக்கோங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ண. நீங்க கடைக்கு போங்க, மெடிக்கல்ல தான் கிடைக்கும், குறிப்பிட்ட மெடிக்கல்ல கிடைக்கும். கிடைக்காதவங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணி இதை வாங்கிக்கோங்க. சுகர் ஃப்ரீ நேச்சுரல் கிடைக்கும். இது வச்சு எல்லாம் செய்யலாமாங்க? ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் செய்ய முடியாது, அளவீடுகள் அதிகமாகும். இதுல 2 பேக்கெட் நீங்க காலையில நான் சொல்ற டீ, பால், காப்பியில போட்டு சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையும். 200 இருந்தால் கண்டிப்பாக 140 வரும், அல்ல சந்தேகம் இல்லை. படிப்படியா ஏறக்கூடிய இந்த சர்க்கரையினை படிப்படியா அப்படியே இறங்கும். ஒரே நாள்லயோ அல்லது ஒரே மாதத்துலயோ அல்ல, உங்களுடைய அளவீடுகள் பொறுத்து இருக்கு. என்கிட்ட 280 இருந்து 300 வரைக்கும் இருந்தவங்க ஒரே நாள்ல 130 வந்திருக்காங்க. ஒரே உணவு தான், அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட். அதனாலேயே நம்ம இது பிரயோஜனம் இல்லாததான் இருக்கு. இந்த பதிவு பார்க்குறவங்க இதை பதிவு பண்ணிக்காங்க. இதுதான் உண்மை, நிஜமான உண்மை. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது செயற்கை இனிப்புன்னு சொல்றது, செயற்கையான இனிப்புன்னு சொல்றது. இயற்கையான இனிப்பு கிடையாது. இது கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை கிடையாது. இது ஒரு பவுடரு. இதுவும் மெட்டீரியல்ல இருந்து எடுக்கிறான். பட் இது செயற்கை இனிப்பு. இது கரும்புல இருந்து எடுக்கிற சத்து இல்லை. இதுல வேற என்ன சத்து அவன் மிக்ஸ் பண்றான்னு, இனிப்பு சுவை மட்டும் கொடுக்கும், சர்க்கரை அளவு ஏற்றாது. சரி, இது அவசியமான? கண்டிப்பாக அவசியம். அந்த இனிப்பு சுவை நாக்குல பட்டோன்னா மூளை, முதல்ல வயிறு கூட இல்ல, மூளை தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். உள்ள இருக்கிற சர்க்கரையை அது எடுத்துக்கும், நேரடி சர்க்கரையை அது எடுத்துக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோல போட்டிருக்கேன். இது சம்பந்தப்பட்டது மட்டும் நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க குழம்பி போயிடுவீங்க, மாத்தி பேசுன மாதிரி ஆயிடும். இதுல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை நாக்குல காலையில பட்டதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்க்கரையை மூளை எடுத்துக்கும். இன்சுலின் சமன்படுத்தப்பட்ட சர்க்கரை பிளட்ல தேங்காது, அது எடுக்க முடியாது. இன்சுலினால சமன்படுத்த முடியாத சர்க்கரை தான் தேங்கும், அதுதான் சர்க்கரை நோய். அந்த சர்க்கரையை மூளை எடுத்துக்கும், அதிகமாகவும் எடுக்கும், ஓரளவுக்கு எடுத்துரும், மேக்சிமம் எடுத்துரும்.
அடுத்து வயிறுக்குள்ளார போனோம்னா வயிறுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள்லாம் வேலை செஞ்சு மீதி இருக்கிற சர்க்கரையும் கொஞ்சம் அது எடுத்துக்கும். அது எடுத்து உடலுக்கு கொடுக்கும். உடலும் தெம்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். நீங்க இதை குடிக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த பால்ல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரையும் நீங்க எடுத்துக்கணும். அது உணவு மூலியமா கிடைக்கக்கூடிய சர்க்கரை தான், ஒரு பானத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய சர்க்கரை தான். 200 மில்லி பால் நீங்க எடுத்து, அதாவது 200 மில்லி எடுத்தீங்கன்னா 100 மில்லியா சுண்ட வச்சு அதுல தான் நீங்க டீ பால் காபி போடணும். ஏன்னா அதுக்கு தான் இந்த 100 மில்லிக்கு தான் இந்த 2 ஷாஷே கரெக்டா இருக்கும், 2 பேக்கெட் கரெக்டா இருக்கும். அது நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க, மேக்சிமம் பெரிய மெடிக்கல் இருந்தா வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. அந்த 2 போறதுக்கு உங்களுக்கு அந்த பாலினுடைய அளவு 100 மில்லிகிராம் சுண்ட வச்சு தான் போடணும். இப்போ நீங்கள் ஆவின் பால் வாங்கினீங்கன்னா 200 மில்லிகிராம் வாங்குறீங்க, 200 மில்லிகிராம் 10 ரூபாய். அந்த ஒரு பால் வாங்கி அதில் பாதியாக சுண்ட வச்சு அதில் அதாவது டீ போட்டு அதை அப்படியே சுண்ட வச்சிங்கன்னாவே 100 மில்லி வந்துடும். அதில் 2 பேக்கெட் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் செக் பண்ணுங்க. சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து செக் பண்ணுங்க. சர்க்கரை அளவு குறைந்தது 40லிருந்து 60 மில்லிகிராம் குறைஞ்சிடும். 200 தான் நீங்க நார்மல் வந்துடுங்க. நாளைக்கே செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக குறையும். இது பரீட்சிக்கப்பட்ட உண்மை. நான் 30 வருஷமா இதை எடுத்துட்டு இருக்கேன். எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. அதுதான் மெயின். இந்த சைடு எஃபெக்ட் தான் மெயின். சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவுகள்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கு நலம் பதிப்பகம் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வருது. இதுல மற்ற விஷயங்கள்லாம் நம்மளால சாப்பிட முடியாத ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குறாரு. டாக்டர் முத்துசெல்லகுமார் எழுதிய இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம் இந்த புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய பதிப்பகம் பெயர் நலம் பதிப்பகம். அதை நீங்க பதிவு பண்ணிக்காங்க. புத்தகத்தின் பெயர் நலம் பதிப்பகம். ஆன்லைன் போட்டீங்கன்னா புக்கு வீட்டுக்கு வந்துடும். ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா கூகுள்ல போய் கேட்டீங்கன்னா நலம் பதிப்பகம்னாவே அதனுடைய புக்கெல்லாம் வரும். இந்த புக்கை செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. உங்க வீடு எங்க இருந்தாலும் புத்தகம் வீட்டுக்கு வந்துடும். அந்த புத்தகத்துல 7வது அத்தியாயம் 49வது பக்கத்துல செயற்கை இனிப்புகள் தலைப்புல டாக்டர் ஒரு அருமையான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நீங்க படிக்கலாம். அதுல கடைசி ஒரு 3 வரியில் அவர் என்ன சொல்றாருன்னா, சர்க்கரையை விட முடியாத நோயாளிகள் இனிப்பை சுவைப்பதற்கும் தங்களது நோயையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கை கொடுக்கும் அருமருந்தாக செயற்கை இனிப்புகள் இருக்கின்றன சொல்றாரு. அருமருந்துன்னே சொல்றாரு. இது ஒரு மருந்து மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பாருங்க, கடைசி அந்த 3 வரியில் அதை தான் சொல்றாரு. இந்த பக்கம் இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பெருசு பண்ணி பாருங்க. நலம் பதிப்பகம் புக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவுகளும் உணவு முறைகளும் சொல்லி கொடுக்கிறார். செய்முறையும் அவர் இதுல சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு உணவும் எப்படின்னு. ஆனால் அதன்படி செஞ்சு ஒவ்வொரு வேளையும் உணவு சாப்பிட முடியாது. வீட்டில் மேக்சிமம் பொண்டாட்டிக்கு செஞ்சு தர மாட்டாங்க. அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். நீங்க அதுக்குள்ளார போக வேணாம். நான் எளிமையான தீர்வு சொல்றேன், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் சர்க்கரை அளவு குறையும். குறைந்த பிறகு மிஸ்டர் தங்கவேல் காளியப்பன் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சார் நீங்க சொன்னதை நான் செஞ்சேன், இன்னைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, 1 மாதம் கழித்து எவ்வளவு குயிக்கா செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்க சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பாடியில அந்த மாற்றங்கள் ஏற்படுதோ அதை நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உலகம் முழுவதும் இருக்கிற சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே குணமாகட்டும். கட்டாயம் குணப்படுத்திடுறேன். நான் சர்க்கரை நோயை குணப்படுத்த ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி இந்த பதிவு மூலியமாகவும் நிறைவு செய்யறேன். சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு போகட்டும் சார், எல்லோரும் குணமாகட்டும். எளிமையான தீர்வு தான் நான் சொல்றேன். மருத்துவமே இல்லாத இந்த நோய்க்கு உலகம் பூரா மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு தடவையும் நோய் குறையாது. அரை மாத்திரையில் ஆரம்பிச்சு கடைசியில உடல் பூரா சொல்ல போனா நைந்து போயின்னு சொல்லுவாங்க. அப்படியே செதஞ்சு போய் தான் சாகணும். இந்த உணவு இந்த உடை இந்த சர்க்கரை நோய் அந்த மாதிரி கொண்டு வந்துடும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யறேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்ச்சியா நான் பதிவு போடுறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சர்க்கரை நோயிலிருந்து 100% வெளிவந்துடலாம். நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, உங்களுடைய விவரத்தை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னமும் யாரும் எனக்கு சொல்லல. ஒருத்தர் லேடியா யாருன்னு தெரியல, அவங்க உங்க போன் நம்பர் வேணும்னு கேட்கறாங்க. கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. என் நிறைய வீடியோல போன் நம்பர் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து வெளிவந்து விடலாம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.